முப்படை ட்ரைனிங் அகாடமி. சோ गाइस வந்து பாத்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ 2023 ஏஆர்டிஎஸ்பி தாலுக்குக்கான எழுத்து தேர்வுக்கான வகுப்புகள் வந்து அட்மிஷன் தொடங்கி போயிட்டு இருக்கு எங்க அகாடமில. சோ புதிய வகுப்புகள் என்று துவங்கவிருக்கிறது என்று பார்த்தால் 22/2/2023 நோட்டிபிகேஷன் வரக்கூடிய மார்ச் மாதம் முதல் வாரத்தில் எதிர்பார்க்கலாம் அதிகப்படியா. சோ எங்களுடைய கணிப்பு சரியா இருந்தா மார்ச் மாதம் முதல் வாரத்தில் நோட்டிபிகேஷன் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அல்லது இந்த மாத இறுதியிலேயே கூட வெளியாகலாம். ஆனால் மெஜாரிட்டி சான்ஸ் வந்து மார்ச் மாதம் முதல் வாரத்துக்கு இருக்கு. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ 2023 டெஸ்ட் பேட்சும் போயிட்டு இருக்கு. காக்கி டெஸ்ட் பேட்ச் வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. சோ கார்கி நான் பேர் வச்சதுக்கான ரீசனே சொல்லியிருந்தேன், அது வந்து உங்களுக்கு காவல் அதிகாரியை குறிக்கக்கூடிய முக்கியமான வார்த்தைன்றதுனால தான் கார்கின்னு கொடுத்திருந்தோம். சோ 50 தேர்வுகள் நடைபெறக்கூடிய இந்த தேர்வு வெற்றிகரமா நகர்ந்து போய் கிட்டத்தட்ட 7 தேர்வுகள் முடிவடைந்துள்ளன. சோ இதற்கான அட்மிஷன்ஸும் நான் போயிட்டு தான் இருக்கு. இதனுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா 1700 ரூபாய். சோ இந்த டெஸ்ட்லயும் ஜாயின் பண்ணணும், டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணி பயனடையனால நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணி பயனடையலாம். ஸ்டாண்டர்ட் வைஸ் தான் போயிட்டு இருக்கு. சோ நீங்க ஒரு டெஸ்ட் எழுதி முடிக்கும் போது அந்த ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு தாக்கம் இருக்கும். 6வது படிச்சு முடிச்சிருக்கீங்கன்னா ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி ஒரு தாக்கம் இருக்கும். அதற்காக தான் அந்த டெஸ்ட் சீரிஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. அட்மிஷன்ஸும் போயிட்டு இருக்கு வேலூர் மற்றும் திருச்சியில. சோ வேலூர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 7200400395 திருச்சியில நீங்க அட்மிஷன் போடணும்னு விருப்பப்பட்ட 8111070708 என்ற நம்பருக்கும் கால் பண்ணி நீங்க அதற்கான டீடைல்ஸை கேட்டுக்கலாம். தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஓகே, நம்ம எக்கனாமிக்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் படிக்கணும், எங்க நம்ம படிக்கணும், என்னென்ன முக்கியமான டாபிக், கேள்வி எப்படி கேட்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவை பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் சொன்னா 5 இயர் பிளான் சொல்லியிருப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா வரிகள் டாபிக் சொல்லியிருப்பேன். நான் இம்பார்ட்டன்ட் கிளாஸஸும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் கிளாஸஸாக போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல சொல்லியிருக்கோம். இப்போ அதனோட தொடர்ச்சியாக நம்ம முதல் கிளாஸாக நம்ம ஒரு டாபிக் பார்க்க போறோம். ஓகே, என்ன டாபிக் அப்படின்னா சிலபஸ் அடிப்படையில் அது வந்து 5 ஆண்டு திட்டம். ஓகே, அதுதான். ஆனா 5 ஆண்டு திட்டங்கிறது வந்து அதுக்கு முன்னாடி அதோட பேசிக் இன்ஃபர்மேஷன் விஷயங்களை நம்ம படிச்சுக்கணும். ஓகே, எல்லாருமே 5 ஆண்டு திட்டம் அப்படின்னோட முதல் 5 ஆண்டு திட்டம் என்ன வருஷம், யாருடைய மாடல், இந்த மாதிரி வந்து அந்த ஃப்ளோவை பிடிச்சிருவாங்க. ஓகே, நம்ம அதை பண்ணக்கூடாது. என்ன விஷயம் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணிக்கணும்னா 5 ஆண்டு திட்டம் தொடங்குவதற்கு முன்னாடி இந்தியாவில் எப்படி எல்லாம் திட்டமிடுதல் நிகழ்ந்தது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்தியாவை யாருடைய திட்டமிடுதலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் எந்த இயருக்கு அப்புறம் வந்து இந்தியாவில் வந்து பிளானிங் கமிஷன், நீங்க தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பு எந்த வருஷத்துக்கு அப்புறம் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்களை ஃபர்ஸ்ட் நம்ம முதல் பாட்டை நம்ம பார்க்க போறோம். ஓகே, முதல் பகுதியை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2ஆம் பகுதியில நம்ம முதல் 5ஆம் திட்டத்துல இருந்து 12 5ஆம் திட்டங்கள் வரைக்கும் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிக்க போறோம். அது ஒரு மேட்டர் கிடையாது, வருஷம் படிக்க போறோம், யாருடைய மாடல் படிக்க போறோம், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் டாபிக்கா நம்ம இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்தியாவோட பிளானிங்கிறது வந்து கொண்டு வந்தாங்க, திட்டமிடுதல்களுடைய அறிமுகம் தான் பார்க்க போறோம். ஓகே, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படிக்கிற விதம், எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் படிக்கிற விதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனிச்சு சொல்ல வர விஷயங்களை கவனிச்சாலே போதும். வேற எதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயர் இருக்கும், அவ்வளவுதான். வருஷம் இந்த டாபிக் நான் நடத்த வர டாபிக் எல்லாமே சொல்லிடுவேன். நடத்த முன்னாடியே அதுல எது முக்கியமா படிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் எல்லாருமே ப்ரீமியர் பார்த்துட்டு இருப்பீங்க. கடைசியா இந்த டாபிக் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் நான் கடைசியா கொஸ்டின் டக்கு உடனே கொஸ்டின் கேட்டே இருப்பேன். அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க லைவ் சாட்ல உடனே ரிப்ளை பண்ணணும். ஓகே, அதுதான் முக்கியம். கடைசி ஃபைனலா டாபிக் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பல வீடியோவா பாக்குறவங்க நீங்க கேட்கிற கொஸ்டின்ஸுக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்பேன் வச்சுக்கோங்களேன். அந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்பர் போட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த ஆன்சர், செகண்ட் கொஸ்டின் இந்த ஆன்சர் சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணணும். அப்பதான் நீங்க இந்த வீடியோவை எந்த அளவுக்கு நீங்க பாத்துருக்கீங்க அப்படின்னு தெரிய வரும். ஓகே, நான் மேபி ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதாவது கூற்று சரியா தவறா இந்த மாதிரி நான் கூட கொஸ்டின் கேட்கிறேன், நீங்க சரி தவறு இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்க சொல்லணும். ஓகே, போகலாமா? ஃபர்ஸ்ட் வந்து திட்டமிடுதலோடைய அறிமுகம். ஓகே, தம்ப்நெயில பார்த்துட்டு தான் பாதி பேர் வந்திருப்பீங்க. என்ன வரும், எந்த ஒரு விஷயத்தையும் வடிவேலு சொன்ன மாதிரி செய்யணும், பிளான் பண்ணி செய்யணும். ஓகேங்களா? அப்போ ஒரு கண்ட்ரி, இந்தியா மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரிக்கு, இந்தியா ஒரு கண்ட்ரி முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன வேணும் அப்படின்னா பிளானிங். ஓகேவா? திட்டமிடுதல் அப்படிங்கிற விஷயம் வேணும். அப்போ இந்த திட்டமிடுதலை யார் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இந்தியாவுக்குன்னு ஒரு திட்டமிடுதல் வேணும் அப்படின்னு சொன்னது ஃபர்ஸ்ட் யாரு, எந்த வருஷம் சொன்னாரு, அவர் பேர் என்ன, அந்த விஷயத்தை மட்டும்தான் படிக்க போறோம். ஓகேங்களா? வேற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடையாது. முழுக்க உங்க எக்ஸாம் லெவலுக்கு என்னவோ அதை மட்டும் படிங்க. படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க 5 இயர் பிளானை மட்டுமே நீங்க 10 பக்கம் படிக்கலாம். ஓகேங்களா? தாராளமா படிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா உங்க எக்ஸாமுக்கு என்ன தேவையோ, உங்க 10th கேட்டகரி அளவுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் படிங்க. நம்ம குறுகிய நேரத்துல ஈஸியா படிச்சு நம்ம ஈஸியா பாஸ் ஆயிட்டு போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்டா இந்தியாவுக்கு வந்து யார் என்ன திட்டமிடுதல் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். 1934. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1934 எப்போ? இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னாடி. ஓகேங்களா? அப்ப சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னாடி 1934ஆம் ஆண்டு முதலாக ஒருத்தர் சொல்றாரு,
ஓகே, விஸ்வேஸ்வரையா அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்குன்னு ஒரு திட்டமிடுதல் வேணும். ஓகேங்களா, இந்தியாவுக்குன்னு ஒரு திட்டமிடுதல் இருந்தாதான் இந்தியா வந்து முன்னேறி கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதின ஒரு புத்தகம். ஓகே, நான் எழுதின புத்தகத்தை வந்து நான் எழுதி போடுற சொல்ற நோட் பண்ணிக்கோ. ஓகே, இந்திய பொருளாதார திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்துல அவர் என்ன பண்ணிருக்காரு, இந்தியாவுக்கு ஒரு பிளானிங் வேணும்னு சொல்லிட்டு எப்பவே சொல்லிருக்காரு 1934. அப்போ இந்தியாவுக்கு திட்டமிடுதல் வேணும் அப்படின்னு சொன்னது ஃபர்ஸ்ட் சொன்னது யாரு? அம்பேத்கர் சொல்லல, காந்தி சொல்ல ஃபர்ஸ்ட், நேரு கூட ஃபர்ஸ்ட் சொல்லல. யார் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க? விஸ்வேஸ்வரையா சொல்றாங்க. யார் சார் இந்த விஸ்வேஸ்வரையா அப்படி பாத்தீங்கன்னா, இவர் ஒரு எக்கனாமிக்ஸ் சொல்லலாம். அதுக்கப்புறம் இவர் ஒரு முக்கியமான ஒரு துறைக்கு வந்து ஃபாதர் சொல்லுவாங்க. ஓகே, ஒரு முக்கியமான ஒரு துறைக்கு தந்தை சொல்லுவாங்க. ஓகே, எந்த துறை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லைவ் சாட்லயே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பாக்குறவங்க என்ன பண்ணுங்க அப்படி பாத்தீங்கன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஒரு முக்கியமான ஒரு துறைக்கு யார் இவரு? தலைவர். ஓகே, தந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வரலாற்றின் தந்தை அப்படின்னு சொல்றோமா, பொருளாதார தந்தை, அதே மாதிரி இவர் ஒரு துறைக்கு தந்தை. ஓகே, அடுத்து இவர் வேற யார் அடுத்து யார் வந்து பிளானிங் வேணும் சொல்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அடுத்து 1938 நம்மளுடைய முதல் பிரதமர், இந்திய நாட்டுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. ஓகே, ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் ஃபர்ஸ்ட். இரண்டாவதா என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்தியாவுக்குன்னு ஒரு திட்டமிடுதல் வேணும். அப்போ அதுல என்ன சொல்றாரு, இந்தியாவுக்குன்னு ஒரு திட்டமிடுதல் வேணும், இந்தியாவுல ஒரு திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கணும், திட்டமிடுதல் உருவாக்கணும், திட்டக்குழுங்கிற விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்மொழிறாரு. ஓகே, நல்லா வச்சுக்கோங்க. 1938 ஜவஹர்லால் நேரு திட்டக்குழு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை முன்மொழிகிறார். நல்லா வச்சுக்கோங்க. வருஷம் பேரு என்ன கொண்டு வந்தார், அவர் எழுதுற புக்கு. முடிஞ்சதா? அடுத்து திருப்பி மூணாவதா அதே வருஷத்துல 1938 பம்பாய் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, பம்பாய் திட்டம் யாருன்னது? பம்பாய் திட்டம். இதுல யார் பேருமே இல்லை. என்ன சார் பம்பாய் திட்டம் சொல்லிட்டு ஊர் பேர் தான் மென்ஷன் பண்ணிருக்கீங்க? எஸ், இது என்னன்னா ஒரு 15 பேர் கொண்ட ஒரு கேங். ஓகே, 15 பேர் கொண்ட ஒரு பணக்கார கும்பல். இவங்க பணக்காரங்க யார் அப்படின்னா, எல்லாருமே தொழில்வாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து பெரிய பெரிய பணக்காரர்களும் பெரிய பெரிய தொழிற்சாலை வச்சுக்கூடிய ஓனர்கள் தான் இந்த 15 பேர். இவங்க எல்லாருமே பம்பாய் தான் தலைமையகம் வச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்தியாவுக்கு ஒரு பிளானிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப சொல்றாங்க, 1938 பம்பாய் திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 பேர் கொண்ட ஒரு குழு வந்து சொல்றாங்க. ஓகே, எப்போ 1938. அடுத்து என்ன பண்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இவர் என்ன பண்றாரு அப்படின்னா 15 வருஷ திட்டமிடுதலை வந்து முன்மொழிறாங்க. அது ஒரு பாயிண்ட். 15 பேர் கொண்ட குழு 15 வருஷ திட்டமிடுதலை முன்மொழிறாங்க. வருஷம் முக்கியம் 1938. அடுத்து பார்க்கலாமா? நெக்ஸ்ட் நான்காவது 1944. ஓகே, 1944. அடுத்து 1945. அடுத்து 1950. இந்த 3 வருடங்கள்ல அடுத்தடுத்து இந்த 3 வருடங்களையும் அடுத்தடுத்து நபர்கள் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத அடுத்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ 1944 யார் என்ன பண்றாங்க அப்படின்னா, எஸ்.என். அகர்வால் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்றாரு. எஸ்.என். அகர்வால் அப்படிங்கிறவரு 1944 திட்டமிடுதல் வேணும்னு சொல்றாரு. இவர் என்ன வகையான திட்டமிடுதலை முன்மொழிறாரு அப்படின்னா, காந்திய திட்டமிடுதலை முன்மொழிறாரு. எல்லாமே முக்கியம். நான் போர்டுல எழுதி போடுற விஷயம் எல்லாமே முக்கியம். நான் கொஸ்டின் கேட்பேன். ஓகே, பிரீமியர் கடைசியில. ஓகே, அப்போ காந்திய திட்டமிடுதல். அடுத்து 1945 யார் திட்டமிடுதல் வேணும் அப்படின்னு சொல்றாங்க, எம்.என். ராய். யாரு? எம்.என். ராய். ஓகேவா? இவங்களுடைய திட்டமிடுதல் என்ன சொல்றாங்க, மக்கள் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. மக்கள் திட்டம். ஓகே, அடுத்து 1950 யார் என்ன சொல்றாங்க, 1950 ஜெயப்பிரகாஷ் நாராயணன். ஓகே, ஜெயப்பிரகாஷ் நாராயணன் அவர் என்ன வகையான திட்டமிடுதலை சொல்றாரு அப்படி பார்த்துட்டீங்கன்னா, சர்வோதயா திட்டமிடுதல். சர்வோதயா திட்டமிடுதல். ஓகேவா? 2 முடிஞ்சதா பாருங்க. 1944 எஸ்.என். அகர்வால், 1945 எம்.என். ராய், 1950 ஜெயப்பிரகாஷ் நாராயணன். அவருடைய திட்டமிடுதல் என்ன சொல்றாங்க, சர்வோதயா திட்டமிடுதல். காந்திய திட்டமிடுதல் தான். காந்தி எப்படிதான் எக்கனாமிக்ஸ் சொன்னாரு, கிராமப்புறத்துல எக்கனாமி இருக்கணும், காட்டேஜ் இண்டஸ்ட்ரி இருக்கணும், அதே மாதிரி இவர் சொல்றாரு. சர்வோதய திட்டமிடுதல்னா காந்தியார் என்ன சொன்னாங்களோ அவரோட இதையும் ஃபாலோ பண்றாங்க. ஆச்சாரிய வினோபாவோ என்ன சொன்னாரோ அதோட இதை ஃபாலோ பண்றோம். ஓகே, இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. எழுதி போட்டதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி மைண்ட்ல வச்சுக்கோங்க. மீதி பேசுற விஷயங்களை ஜஸ்ட் கேட்டுக்கோங்க, காதால கேட்டுக்கோங்க. ஆப்ஷன் வந்து கொஸ்டின் வந்தா மட்டும் ஆப்ஷன் எலிமினேட் பண்றதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா?
அப்போ இந்த வருஷங்களை பார்த்துக்கோ. அப்போ திருப்பி நான் ஸ்லைடு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சொன்னது விஸ்வேஸ்வரய்யா 1934 அவருடைய புத்தகம் இந்திய பொருளாதார திட்டமிடுதல். அடுத்து 1938 ஜவஹர்லால் நேரு கொண்டு வர திட்டமிடுதல்ல திட்டக்குழு அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வராரு. அப்புறம் 1938 பம்பாய் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. ஒரு 15 பணக்காரங்க சேர்ந்து கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். அடுத்து 1944 எஸ்.என். அகர்வால் ஒரு திட்டமிடுதல் வேணும் சொல்றாரு. அவருடைய திட்டமிடுதல் காந்தி திட்டமிடுதல். 1945 எம்.என். ராய் மக்கள் திட்டம் கொண்டு வராரு. 1950 ஜெயபிரகாஷ் நாராயணன் சர்வோதயா திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 6 நபர்களுடைய பேர் வந்து நம்ம படிச்சிருக்கோம். இது நீங்க முக்கியமா ஞாபகம் வைக்க வேண்டியது வருஷம், அவங்களுடைய நேமு, அவங்க என்ன திட்டமிடுதல் கொண்டு வந்தாங்க. முடிஞ்சதா? இது ஒரு டாபிக்ல இது ஒரு பகுதியா முடிஞ்சது. அடுத்து நம்ம கொஞ்சம் அப்படியே டச் பண்ண போறோம். ஓகே, என்ட்ரி பார்ட்டுக்குள்ள வர போறோம். என்ன அப்படின்னா இந்த பிளானிங் படிச்சோமா, திட்டமிடுதலுடைய வகை தான் பார்க்க போறோம். திட்டமிடுதலுடைய வகைகள் என்ன சார்? திட்டமிடுதல்ல என்ன சார் வகைகள் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா அதோடைய காலத்தின் அடிப்படையில் அதை 3 வகையா பிரிக்கிறாங்க. காலத்தின் அடிப்படை நம்ம இது வந்து நம்ம லைஃப் எக்ஸாம்பிளாகவும் எடுத்துக்கலாம். அதே நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்திற்காக எடுத்துக்கலாம். என்ன சொல்றோம் அப்படின்னா குறுகிய கால திட்டமிடுதல், ஓகேவா, ஷார்ட் டேர்ம் பிளான் சொல்றோமா. அதே பார்த்தீங்கன்னா நடுத்தர கால திட்டமிடுதல், இது பார்த்தீங்கன்னா நீண்ட கால திட்டமிடுதல். ஓகேங்களா, சிம்பிளா சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் குறுகிய கால திட்டமிடுதல், ஓகே. அடுத்து நடுத்தர, இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னா இதுல இந்த பாயிண்ட் கேட்க மாட்டாங்க. ஒவ்வொரு என்னென்ன வருஷம் கேட்பாங்க. நடுத்தர கால திட்டமிடுதல், இது பாத்தீங்கன்னா நீண்ட கால திட்டமிடுதல். ஓகேவா, 3 இதா படிச்சிருக்கோமா திட்டமிடுதலோட வகையில? குறுகிய காலம், நடுத்தர காலம், நீண்ட காலம். அப்ப குறுகிய காலம்னா எந்த வருஷத்துக்குள்ள ஒரு விஷயத்தை பிளான் பண்ணா அது குறுகிய கால திட்டமிடுதல் அப்படின்னு சொல்றோம். இது வந்து நம்ம லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். ஓகேங்களா, நம்ம லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேங்களா, நாம வந்து என்ன சொல்றோம்னா அப்படின்னா ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும்னு ஆசைப்படுறோம். ஓகேங்களா, அப்ப அந்த மொபைல் ஃபோன் வாங்குறத நம்ம 5 வருஷத்துக்கு மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோமா? ஒரு 4-5 மாசத்துக்கு, ஏன்னா வேலைக்கு போயிட்டீங்க வச்சுக்கோங்க, நாளைக்கு வந்து போலீஸ் கான்ஸ்டபிள் ஆயிடுறீங்க. கான்செப்ட் ஆன பிறகு நம்ம ஆசைப்படுற ஐபோனோ, OnePlus-ஓ, ஏதாவது ஒரு மொபைல், ஓகேவா, நம்ம ஆசைப்படுற ஒரு விலை உயர்ந்த மொபைல் போன் வாங்கணும் ஆசைப்படுறோம். அதை வந்து ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள நம்ம வாங்கணும் எய்ம் பண்ணுவோமா? அதுக்குள்ள வேற மாடல் வந்துடும், புதுசா மாடல் வந்துடும். அப்ப என்ன செய்வோம்? ஒரு 6 மாசத்துக்குள்ள அல்லது ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம பிளான் பண்ணுவோம். அதுதான் ஷார்ட் டேர்ம் பிளான். அதாவது லெஸ் தேன் 1 இயர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு வருஷத்துக்குள்ள, ஒரு வருடத்திற்குள் திட்டமிட்டா அதுக்கு பேரு குறுகிய கால திட்டமிடுதல். அப்ப நடுத்தர கால திட்டமிடுதல் அப்படி என்னன்னா 3 to 5 சார். அப்ப 2 வருஷம் பிளான் பண்ணா என்ன சார் இப்படி கேட்கக்கூடாது. இதெல்லாம் நான் புக்ல மென்ஷன் பண்ணப்பட்ட ஃபேக்ட் நான் சொல்றேன். 3 வருடங்கள்ல இருந்து 5 வருடங்கள் வரைக்கும் திட்டமிட்டா அது நடுத்தர கால திட்டமிடுதல். அப்ப நீண்ட கால திட்டமிடுதல் அப்படின்னா என்ன? 5 7 சாரி 7, 3 to 7. அடுத்து இப்ப நீண்ட கால திட்டமிடுதல் அப்படின்னா இது வந்து நான் பைக் சொல்லாமா, நான் ஒரு 2 வருஷமா நான் ரூபாய் சேர்த்து வச்சுக்கிறேன். ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துல நான் ஆசைப்படுற பைக் ராயல் என்ஃபீல்ட் அல்லது டியூக் பைக் ஏதாவது வாங்குற ஆசை இருக்கும்ல. நம்ம வேலைக்கு போன பிறகு என்னென்ன விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணுவோம். இது நடுத்தர கால திட்டமிடுதல். ஒரு 3 வருஷம் to 4 வருஷம், இது எல்லாமே 1ங்கிறது 3 year, இது எல்லாமே வருஷம் தான் மென்ஷன் பண்றேன். அடுத்து நீண்ட கால திட்டமிடுதல்னா எனக்குன்னு ஒரு வீடு கட்டணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்கேயாவது வெளிநாட்டுக்கு சுற்றுலா போகணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளேயோ 2-3 வருஷத்துக்குள்ளே நிறைவேறாது. மேபி நிறைவேறலாம், நல்லா சம்பாதிச்சோம்னா நிறைவேறலாம், ஓகேங்களா. ஆனா நார்மலா எல்லாருமே பிளான் பண்றது வீடு கட்டுறது சுற்றுலா போறத பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு மேல, அபவ் 10 years. இதுதான் நீண்ட கால திட்டமிடுதல், ஓகேங்களா. இது நம்ம வாழ்க்கையை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், நம்மளுடைய கண்ட்ரிக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. அப்ப குறுகிய கால திட்டமிடுதல்னா 1 இயர்க்குள்ள, நடுத்தர கால திட்டமிடுதல்னா 3 to 7, நீண்ட கால திட்டமிடுதல் அப்படி பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு மேல நீண்ட கால திட்டமிடுதல். ஓகே, இது கொஸ்டின் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது, மென்ஷன் பண்ணிக்கணும், ஓகேவா. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது அப்படி பார்த்தீங்கன்னா திட்டக்குழு எப்படி உருவாக்கணும். ஓகே, அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 கான்செப்ட் படிச்சோமா? ஆமா, திட்டமிடுதல் அறிமுகம் பார்த்துட்டு யார் யார் என்ன திட்டமிடுதாங்க, அவங்களுடைய வகைகள் என்னென்ன எல்லாம் பார்த்து முடிச்சோம். இப்போ நமக்கு வந்து 1950 ஓகே சாரி 1947 ஆகஸ்ட், ஓகே, ஆகஸ்ட் 15 நமக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சாச்சு. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்தியா முழுவதும் இந்தியர்களால் ஆட்சி செய்யப்படும். ஓகே, தேர்தல் வைக்கிறாங்க, அடுத்தது மூவ் ஆகுது. ஓகே, அப்ப இதுக்கப்புறம் இந்தியாவில என்ன வகையான திட்டமிடுதலை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்துல, அதுக்கப்புறம் நிறைய கூட்டங்கள்ல பெரும் பெரும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பெரும் பெரும் தலைவர்கள், பொருளாதார நிபுணர்கள் எல்லாமே கூட்டம் போடுறாங்க. எல்லாருமே கூட்டம் போட்டு கடைசியா நம்ம 2வதா சொன்னோமா? 2வதா யாருடைய மாடல் சொன்னோம்? ஜவஹர்லால் நேருடைய மாடல் சொன்னோமா? அவருடைய மாடலை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அப்படின்னு சொல்லிட்டு என்ன உருவாக்குறோம் அப்படின்னா திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம உருவாக்குறோம். ஓகேவா? திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைமா உருவாக்குறோம். எந்த ஆண்டு உருவாக்குறாங்க சார், அதுதான் முக்கியம். யார் தலைவர், யார் துணை தலைவர், அதுதான் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு சுதந்திரம் கிடைச்சது 1947. ஓகேவா? இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கே ஒரு 2-3 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எப்போ நம்ம குடியரசு கிடைச்சது ஞாபகப்படுத்தி பாருங்க. நம்ம குடியரசு தினம் எப்போ கொண்டாடுறோம்? ஜனவரி 26 கொண்டாடுறோம். எந்த வருஷம் நம்ம குடியரசு ஆனோம் அப்படின்னா 1950 ஜனவரி. நான் இயர் மனப்பாடம் பண்றது கூட நான் ஷார்ட்கட் சொல்லி தந்துடுறேன். ஷார்ட்கட் தான் ஞாபகம் வச்சுக்கிறேன், ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டா குத்து மதிப்பாகுது. ஓகே, அப்போ 1950 ஜனவரி 26 நம்ம குடியரசு ஆகுறோம். அப்போ குடியரசு ஆன உடனே ஒரு 2 மாதங்கள்ல ஓகே நமக்கு என்ன கிடைக்குது, என்ன பண்றோம் அப்படின்னா திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குறோம். எப்போ குடியரசு ஆன 2 மாதங்கள்ல. எப்போ உருவாக்குறோம்? அதே வருஷம் 1950. ஓகே, 1950 எந்த வருஷம்? மார்ச் மாசம், மார்ச் மந்த் 15ஆம் தேதி. டேட் உட்பட கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியம். திட்டக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு குடியரசு ஆன 2 மாசங்கள்ல. ஓகே, 1950 மார்ச் 15 திட்டக்குழு உருவாக்கப்பட்டது. முடிஞ்சதா? டேட் படிச்சாச்சு. அப்புறம் 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் படிக்கணும். என்ன அப்படின்னா தலைவர் யாரு, துணை தலைவர் யார், அதுதான் படிக்கணும். ஓகே, யார் இந்த திட்டக்குழுக்கு தலைவரா இருப்பாங்க? யாரு இந்த திட்டக்குழுக்கு தலைவரா இருப்பாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு அந்த டைம்ல யாரு பிரதமரா இருப்பாங்களோ அவர் தான் தலைவரா இருப்பாங்க. என்ன வச்சுக்கோங்க, இந்தியாவுக்கு அந்த டைம்ல யாரு பிரதமரா இருப்பாங்களோ, ஓகே திட்டக்குழு இருக்கும்போது யாரு பிரதமரோ அவர் தான் டைரக்டா தலைவர். ஓகே, ஆட்சி பண்ணி கிடையாது. அப்போ எப்படி கொஸ்டின் நான் இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா திட்டக்குழுவின் முதல் தலைவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப யார் வந்து இந்தியாவுக்கே முதலாக பிரதமரா இருந்தாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஓகே, அவர் தான் என்ன செய்வாரு, திட்டக்குழுவுடைய முதல் தலைவராகவும் இருப்பார். அவ்வளவு சிம்பிள். நம்ம வந்து படிச்சிருக்கோம், ஆனா அதை எப்படி அப்ளை பண்றதுங்கிறது தான் நம்மளுடைய ஸ்கில். ஓகே, திறமைகள். அப்போ திட்டக்குழுவுடைய முதல் தலைவர் யார் பிரதமர், நம்ம பேர் எதுவுமே சொல்லல. ஓகேவா? யாரு பிரதமர் அவர் தான். அப்போ 1968 யாரு திட்டக்குழுவுடைய பிரதமரா இருப்பாங்க அப்படின்னா 1968 யாரு பிரதமரா இருந்தாங்க? இந்திரா காந்தி பிரதமரா இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, இதோட தலைவரா இருக்காங்க. ஓகே, அப்போ பிஎம்க்கு அதாவது பிரதமருக்கு திட்டக்குழு ஆபீஸ்க்கு டெய்லி வந்து வேலை பார்க்குற அளவுக்கு அது மட்டும்தான் வேலையா இருக்குமா? திட்டக்குழு ஆபீஸ்க்கு டெய்லி வந்து வேலை பார்க்குற அளவுக்கு அது மட்டும்தான் வேலையா இருக்குமா? அவருக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கும். ஓகே, நாட்டை பாதுகாக்க வேண்டிய வேலை இருக்குது, பக்கத்து நாட்டுடைய உறவை மேம்படுத்த வேண்டும், நாடாளுமன்றத்தை பாதுகாக்கணும், ஒவ்வொரு இடங்களையும் பேசணும், அப்புறம் தனி கட்சி வச்சிருப்பாரு, அந்த கட்சியை மேனேஜ் பண்ணி ஏகப்பட்ட வேலை இருக்கும். அவரால் திட்டக்குழு ஆபீஸ் டெய்லி வர முடியுமா? வர முடியாது. அதனால நிரந்தரமா திட்டக்குழுவை வந்து நடத்துவதற்காக ஒரு துணை தலைவர் அப்பாயிண்ட் பண்றாங்க. என்ன செய்யறாங்க? ஒரு துணை தலைவர். ஓகேவா? துணை தலைவர். இவர் தான் பாத்தீங்கன்னா முழு நேர தலைவரா இருப்பாங்க. ஓகே, ஃபங்க்ஷனல் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. முழு நேரமும் இவர் தான் ஆக்சுவலா தலைவரா இருப்பாரு. ஆனா பெயரளவுல யார் தலைவர்? பிரதமர் தான் தலைவர். இதுதான் எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட். ஓகே, 2 பாயிண்ட் முடிஞ்சது. அப்போ திட்டக்குழு கேட்டாங்கன்னா வருஷம் கேட்பாங்க, தலைவர் யாரு, யார் துணை தலைவர். அடுத்து நீங்க பார்க்க வேண்டிய ஒரே ஒரு பாயிண்ட், இது எப்போ வந்து அபாலிஷ் ஒழிக்கப்பட்டது? திட்டக்குழு எப்போ ஒழிக்கப்பட்டது, ஏன் ஒழிக்கப்பட்டது, அது ஒரு கேள்வி. திட்டக்குழு ஏன் ஒழிக்கப்பட்டது? திட்டக்குழுவில் ஏகப்பட்ட ஊழல்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு எதிர்கட்சியா இருந்த அந்த டைம்ல ஒரு 2010 வருடங்கள்ல எதிர்கட்சியா இருந்த பிஜேபி கட்சி அந்த டைம்ல எதிர்கட்சி ஆகும். என்ன சொல்றாங்கன்னா திட்டக்குழு வந்து ஒரு மோசமான ஒரு பாடி, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை டெவலப்மெண்ட்டுக்கே கொண்டு போக முடியாது, ஏகப்பட்ட கரப்ஷன், ஒரு வெளிப்படைத்தன்மை எதுவுமே இல்லை, ஊழல் தான் அதிகமா இருக்குது. எப்படி சொல்றாங்க? ஏன் சொல்றாங்க அப்படின்னா திட்டக்குழு வச்சு ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி வந்தது. அதாவது ஒரு சாதாரணமா 2 ரெஸ்ட் ரூம், ஓகேவா, 2 ரெஸ்ட் ரூம் கட்டுவதற்கு கூட இல்லை, அதை புதுசா புனரமைப்பதற்காக 37 லட்சம் செலவு பண்ணாங்க. எத்தனை லட்சம்? 37 லட்சம். 2 டாய்லெட் கட்டுவதற்காக. யாரு? திட்டக்குழு. கரப்ஷனா ஊழலா தெரியுது. அதே மாதிரி திட்டக்குழு அடுத்து என்ன பண்ணாங்கன்னா 2010 வருடங்கள்ல ஒரு வறுமை கோடு அப்படிங்கிற ஒரு லைனை பிக்ஸ் பண்றதுக்காக ஒரு நாளைக்கு 27 ரூபாய் இல்லாதவன் தான் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பிக்ஸ் பண்ணாங்க. இதுலையும் இந்த 2 விஷயத்திலையும் திட்டக்குழுவுடைய பெயர் வந்து ரொம்ப அடிபட்டு போச்சு. ஓகேங்களா? என்ன சொல்றேன்னா ரொம்ப திட்டக்குழு வந்து கிரிட்டிசைஸ் பண்ற அளவுக்கு வந்து பெயர் போச்சு. அதனால அடுத்த கவர்மெண்ட், அதாவது 2014 இந்தியாவுக்கு எலெக்ஷன் நடக்குது. 2014 இந்தியாவுக்கு எலெக்ஷன் நடக்குது, நாடாளுமன்ற தேர்தல். அதுல யாரு? பிரதமர் மோடி அவர்கள் வந்து பிரதமரா மாறுறாங்க. ஓகே, 2014 வந்து பிரதமரா மாறுறாங்க. அவர் வந்த உடனே என்ன சொல்றாருன்னா, அவர் பேசின முதல் சுதந்திர தினத்தோட ஸ்பீச்ல என்ன சொல்றாருன்னா,
திட்டக்குழுங்கிற அமைப்பு ஒழிக்கப்படும். ஓகேவா, அது கேன்சல் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதுக்கு பதிலாக என்ன சார் புதுசா கொண்டு வர போறீங்க அப்படின்னா, அடுத்த வருஷமே 2015 வருஷமே நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா ஒரு அமைப்பு திட்டக்குழு ரீப்ளேஸ் பண்ற மாதிரி நித்தி ஆயோக் அப்படின்ற அமைப்பு கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா, திட்டக்குழு ஒழிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த ஆண்டு ஒழிக்கப்பட்டது? 2014 ஆகஸ்ட் மாசம். ஓகே, ஒரு மே மாசம் வந்து பிரதமர் மாறி இருப்பாரு. ஆகஸ்ட் மாசம் ஸ்பீச் நிறைய இடங்களில் ஸ்பீச் இருக்கும்போது சொல்லியிருப்பாரு, திட்டக்குழு ஒழிக்கப்பட்ட ஆண்டு 2014 ஆகஸ்ட் மாசம். அப்போ திட்டக்குழுவை மாற்றாக என்ன வந்தது? திட்டக்குழுவிற்கு மாற்றாக என்ன விஷயம் வந்தது அப்படின்னா நித்தி ஆயோக்ங்கிற கான்செப்ட் தான் வந்தது. ஓகே, திட்டக்குழுவிற்கு மாற்றாக நித்தி ஆயோக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் உருவானது. எந்த ஆண்டு உருவானது? நம்ம தனியாகவும் படிக்கணும், இப்போ நோட் பண்ணிக்கோங்க. 2015 ஜனவரி 1. அவ்வளவுதான். சிம்பிள். ஓகே, அது ஒழிக்கப்பட்ட 2014. இது அமைக்கப்பட்டது நித்தி ஆயோக் 2015 ஜனவரி 1 வருஷத்துடைய முதல் நாளே நித்தி ஆயோக் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா, அப்போ திட்டக்குழு உருவாக்கப்பட்டது 1950. 60 வருஷம் பழமையான ஒரு அமைப்பு வந்து கேன்சல் பண்ணிட்டோம். 1950 மார்ச் 15 தலைவர் PM, துணைத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா முழு நேர தலைவராக ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்றாங்க. கேபினெட் அமைச்சரவை அப்பாயிண்ட் பண்றாங்க. ஒழிக்கப்பட்ட ஆண்டு 2014 மாற்றாக நிதி ஆயோக் அமைப்பு இருந்தது. அப்போ திட்டக்குழுங்கிற அமைப்பு மட்டும்தான் விஷயம் இருந்ததா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. இன்னொரு அமைப்பு இருந்தது. என்னன்னா தேசிய, இது நோட் பண்ணிக்கோங்க, தேசிய வளர்ச்சி குழு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது. ஓகே, இது என்னது சார் அப்படின்னா திட்டக்குழு மாதிரியே இதுவும் ஒரு அமைப்பு. இது உருவாக்கப்பட்ட ஆண்டு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, 1952 ஆகஸ்ட் 6. 1952 ஆகஸ்ட் 6 தான் தேசிய வளர்ச்சி குழு, அதாவது நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் சொல்லுவாங்க, NDC உருவாக்கப்பட்ட ஆண்டு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் தலைவர் யார் தான்? பிரதமர். ஓகேங்களா, இதுவும் 2014 ஆண்டு ஒழிக்கப்பட்டது. சேம், ஆனா அதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து உருவாக்கப்பட்ட ஆண்டு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்ப இதோட நம்ம இந்த டாபிக் முடிச்சுக்கிறோம். அடுத்த இது வந்து பார்ட் 1 நம்ம எடுத்துக்கிறோம். பார்ட் 2 வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 5ஆண்டு திட்டங்கள் இருக்கக்கூடிய மொத்த 12 5ஆண்டு திட்டங்கள்ல எப்படி படிக்கணும், என்னென்ன விஷயங்களை படிக்கணும்னு சொல்லிட்டு போர்டு நடத்தி நம்ம எழுத போறோம். ஓகேங்களா, அப்போ கிளாஸ்ங்கிறது வந்து இதோட முடிஞ்சது. ஓகே, அப்ப நான் இன்னைக்கு நடத்துற இதுல இருந்து நம்ம வந்து கொஸ்டின் கேட்க போறோம். ஓகேவா, கேட்க போறோம். நம்ம இங்க லைவ் சாட்ல ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் நான் கேப் விடுறேன். நீங்க லைவ் சாட்ல அப்படியே கமெண்ட் பண்ணணும். அப்படி இல்லாதவங்க வீடியோ போறவங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் சொன்ன மாதிரி. ஓகே, கேள்வி கேட்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விஸ்வேஸ்வரய்யாவுடைய புத்தகத்தின் பெயர் என்ன? ஓகே, இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். என்னது? விஸ்வேஸ்வரய்யாவுடைய புத்தகத்தின் பெயர் என்ன? ஓகே, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, எப்போ லைவ் சாட்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 2வது கொஸ்டின் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, யார் வந்து காந்திய திட்டமிடுதலை முன்மொழிந்தார்? ஓகே, 2வது கொஸ்டின், யார் காந்திய திட்டமிடுதலை முன்மொழிந்தார்? 2வது கொஸ்டின். புரியுதா? அடுத்து 3வது கொஸ்டின், திட்டக்குழுவுடைய முதல் தலைவர் யார்? ஓகே, திட்டக்குழுவுடைய முதல் தலைவர் யார்? 3வது கொஸ்டின். புரியுதா? அடுத்து திட்டக்குழு உருவாக்கப்பட்ட டேட்டு, வருஷம். ஓகே, 4, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வருடம். இது எல்லாமே சொல்லணும். திட்டக்குழு உருவாக்கப்பட்ட வருடம். முடிஞ்சது. 4வது கொஸ்டின். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், யாருடைய திட்டமிடுதல் மக்கள் திட்டமிடுதல் என்று அழைக்கப்படுகிறது? மக்கள் திட்டமிடுதல் எந்த ஆண்டு கொண்டு வர, அதாவது முன்மொழியப்பட்டது? ஓகே, யாருடைய திட்டமிடுதல் மக்கள் திட்டம் என்று சொல்லப்பட்டது? எந்த ஆண்டு முன்மொழியப்பட்டது? ஓகேவா, 5 கொஸ்டின் கேட்டிருக்கு. ஓகே, அப்படி கமெண்ட்ஸ் ஈஸி தான். இவ்வளவு நம்ம கவனிச்சதை அப்படி அப்படியே சொல்ல போறோம். ஓகேங்களா, அதே மாதிரி அடுத்த கண்டினியூஷன் இருக்கும். கண்டினியூஷன் நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்கும், வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.